வெல்கம் டு சன்ரூஃபிங். சன்ரூஃபிங்கில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஒரு சின்ன வீடுங்க இது. ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு ரெனோவேட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு போர்ட்டிகோ அண்ட் கார் பார்க்கிங் அது எல்லாமே வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனும் நாங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரூஃபிங் ஒர்க் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 25 வருஷம் வந்து வாரண்ட்டி உள்ள ஜெர்மன் ரூஃப் டைல் ஷீட் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்டீரியரில் போட்டிருக்கிற டைல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்போலோ பிராண்டில் ஸ்டீல் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது ரெகுலராக நம்ம சன்ரூஃபிங்கில் பிராண்டட் ஐட்டம் யூஸ் பண்ணுறது ரெகுலர் தாங்க. ஸோ இங்கே ஒரு வாஸ்து பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா நமக்கு ரூஃபிங் ஒர்க் பண்ணியிருக்கோம். வீட்டோட என்ஹான்ஸ் பண்ணுறதுனால கம்பல்சரி இது வாஸ்துவும் வாஸ்து ரிலேட்டடாக தான் நம்ம ஒர்க்கே பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நமக்கு லைவாக பார்த்தா தெரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எல் சைட் பிரமிட் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிரமிட் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இது ஒரு ஒன் சைட் டாப்புங்க. ஸோ ஹெண்ட் பண்ணி கொண்டு போய் அந்த ஹெட்ரூமோட ஹெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் கார் வந்து பார்த்தீங்கன்னா சைடு ஃபுல்லாகவே கிரில் வச்சுட்டாரு. கிரில் வச்சு அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் மாதிரி ஒரு 3 feet டாப்பர் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஒர்க்கை நம்ம இப்போ லைவாக உள்ளுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். வாங்க. ஸோ இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரூஃபிங் ஒர்க் முடிச்சுட்டு போன பின்னாடி ரொம்ப அட்ராக்டிவாக நம்மளை இப்போ வந்து சர்ப்ரைஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டைல்ஸு அண்ட் இதெல்லாம் ஓட்டு உள்ள இன்டீரியரே ரொம்ப நீட்டாக பண்ணிட்டாங்க. ரெகுலராக நம்ம ரூஃபிங் ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஜஸ்ட்டு ஒரு ஷெட்டு போடுவாங்க. ஓகே, ஏதோ பர்பஸில் ஒரு பிஸி ஹவுஸில் வந்து விட்டுருவாங்க. பட் ஆனால் ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம், அந்த ஒர்க்கோட ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் 100% ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஒர்க் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி சொல்லலாம். உங்களுக்கு பார்க்கலே தெரியும் எவ்வளோ மேட்சட் டைல்ஸு ஒரு பழைய வீட்டை இந்த அளவுக்கு இனோவேட்டிவாக மாற்ற முடியும் அப்படிங்கிறது வந்து இந்த வீட்டை பார்த்தா தான் ஒரு எக்ஸாம்பிளாகவே நம்ம சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒர்க்கு பண்ணியிருக்காங்க இன்டீரியர்ஸ் பொறுத்த வரைக்கும். நம்ம ஒர்க்லையுமே நம்ம எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாங்கிறத நீங்கள் டேரெக்டாக நம்ம வீடியோஸில் இப்போ அடுத்தது ப்ளே வரப்போது நீங்கள் பார்க்க போகிறீங்க. மேலாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம 2 feet அந்த பார்லின் ரேஞ்ச்லாம் கொடுத்து நீட்டாக பண்ணியிருந்தோம். நம்மக்கிட்ட நிறைய ஐடியாஸும் கேட்டிருந்தாங்க. அதே டைம் வாசு ரீதியான தொடர்புகள் விஷயத்தையும் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. நம்ம அதுக்கான சரியான விளக்கத்தை கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணியிருந்தோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட என்ன அப்படி விஷயம் ஃபெசிலிட்டி அப்படின்னா வாஸ்து என்ன வாஸ்து சார் ஷெட்டுனா என்ன சார் வாஸ்து அப்படின்னா ஒரு வீட்டோட இணைச்சி ஒரு விஷயத்த பண்ணக்குள்ள அதனோட நீளகலங்கள் மாறும். அந்த மாதிரி மாறக்குள்ள மனையடிங்கிற விஷயம் வந்து முன்ன பின்ன இருக்கு அப்படின்னா நமக்கு அது தேவையில்லாத இந்த இடைஞ்சல்கள் அந்த மாதிரி விஷயம் சின்ன சின்ன கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எப்பவுமே ஒரு ப்ராப்பராக நமக்கு வாஸ்துக்கு இருக்கோ இல்லைங்களோ அது இருக்க கரெக்டாக பண்ணிக்கிட்டா அது நமக்கு பெட்டருங்க. ஸோ அதனால எப்பவுமே எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் வாஸ்துங்கிற அந்த நாலேஜுக்குள்ள வர மாதிரி பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தேவைங்கிறது தெரிஞ்சுட்டு பண்ணால் நல்லா இருக்குங்க. இப்போ இந்த இடத்துக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம பிரமிடும் பண்ணிடுறதுக்கான ஆப்ஷன் இருந்தது. பட் ஆனால் வீடு எல் ஷேப்பாக இருக்கிறதுனால அந்த பிரமிட் பண்ணுறது அவ்வளோ அக்ரெசிவாக இருக்காது. நீங்கள் ஒரு ஆஃப் மட்டும் போடுறீங்க அப்படின்னா பிரமிட் பண்ணால் நல்லா இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் சரௌண்டிங்லேயே எல் ஷேப் கொடுத்து நம்ம நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்குங்க. இப்போ நம்ம இதை கஸ்டமர்கிட்ட டைரெக்டாகவே கேட்க போகிறோம். எந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணோம், என்ன விதத்து அப்படிங்கிறத வாங்க. சொல்லு. ஸோ ஐயா பேர் பார்த்தீங்கன்னா குள்ளு கவுண்டருங்க. இங்கே வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒர்க் கொடுத்த சார் தான். நிறைய இடத்துல நம்ம ஷெட் ஒர்க்லாம் போய் பார்த்துட்டு அந்த ஒர்க்லாம் நீட்டாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அந்த ஒர்க் கொடுத்தாரு. ஸோ நம்ம அந்த மாதிரி ஒர்க் முடிச்சு கொடுத்துட்டோம். இப்போ அதை பற்றின தகவல்கள் அவர்கிட்ட கேட்க போகிறோம். அதே மாதிரி இந்த ஒர்க்கை எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம எதுவும் ஆக்சுவலாக முன்னாடி எதுவும் ப்ரிப்பேர்டாக அவருக்குலாம் சொல்லி வைக்கல. அவர் மனசில் பட்டு தான் சொல்லியிருக்கோம். ஸோ லைவாக கேட்கலாம். ஐயா, நாங்கள் செட்டு போட்ட விதம் மற்றபடி இந்த ஒர்க் பண்ண இதெல்லாம் பற்றி உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்கிறத டைரெக்டாக பண்ணுவோம். எல்லாம் அமைப்பா நல்லா இருக்குதுன்னு தான் நினைக்கிறோம். சரி சரிங்க. நல்லா இருக்குது, அதனாலதான் உங்களை கூப்பிட்டு வேலை செஞ்சோம். வேற இடத்துல போய் செஞ்சதை பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. சரி சரி. அதே மாதிரி இங்க நாங்களும் வந்து எங்களுக்கும் நீங்க செஞ்சு கொடுத்துக்கிறீங்க. நல்லா இருக்குது. ஓகே ஓகே. மற்றபடி இப்ப நீங்க கிரில் டைட்ஸ் எல்லாம் போட்டுறீங்க, ரொம்ப நீட்டா இருக்கு. சோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாங்க ஷெட்டை ரெஸ்பெக்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணி கொடுத்ததுக்கு எங்க கம்பெனி சார்பா நான் உங்ககிட்ட நன்றி சொல்றேன். ஸோ நம்ம ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு இனோவேஷனான ஒரு கிரியேட்டிவா நம்ம தமிழ்நாடு முழுக்க இல்லாம ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா அந்த மாதிரி ஏரியாஸ்ல இந்த ரூஃபிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இது மாதிரி உங்களுக்கு ரூஃபிங் ஏதாவது அமைக்கணும் அப்படின்னா கீழே கடை எங்களோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் ஷெட்டு போட்டால் தான் கால் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லைங்க. உங்களுக்கு சந்தேகங்கள் ஒரு ஷெட்டு போகிறதுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கும், என்ன மாதிரி பண்ணணும், ஒரு புதுசாக வீடு கட்டிட்டு இருக்கவங்க எந்த மாதிரி தகவல் இருந்தாலும் நம்மகிட்ட டைரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நாங்கள் தவறாமல் நாங்கள் பதிலளிக்கிறோம். உங்களுக்கு இது மாதிரி ஒர்க் பண்ணணும்னா கீழே கடை எங்களோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.